நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்வது தொடர்பாக எதிர்வரும் 10ஆம் தேதியன்று டெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அங்கு தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையும் நடைபெற்றது. அப்போது நாடு முழுவதும் இந்த பணி மேற்கொள்ளப்படும் என்று நீதிமன்றத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. லண்டன் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய வம்சாவளி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுடன் கலந்துரையாடினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் அனைவருக்குமான முன்னேற்றம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். மேலும் ஓரியண்டல் ஆப்பிரிக்க ஆய்வு பள்ளி மாணவர்களுடனான கலந்துரையாடலை ரசித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து SOAS பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முன்னதாக கார்ல் மார்க்சின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு இல்லத்தையும் பார்வையிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் 2026 அதிமுக ஆட்சி அமைந்தால் குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் பட்டியல் சாதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி நேற்று நத்தம், திண்டுக்கல், நிலக்கோட்டை பகுதிகளில் மக்களை சந்தித்தார். அதிமுக ஆட்சிக்கு வருவது விவசாயிகள் இப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கப்படுவார். அப்படி விலை வீழ்ச்சியிலிருந்து நிவாரண விவசாயிகள் கழித்து காப்பாற்றப்படுவார். நிலக்கோட்டையில் பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்த போது மக்கள் கலைந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது மருத்துவமனைக்கு சென்ற ஆட்டோ ஒன்றை வழிமறித்து அதிமுகவினர் தகராறு செய்ததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். திண்டுக்கல்லில் பிரச்சார பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திடீரென மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகல் நகர் பகுதியில் பழனிசாமியின் வாகனம் வந்தபோது அவரது வாகனத்தை தடுத்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் பழனிசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 10.5% உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தங்கள் மக்களுக்கு பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களை போலீசார் உடனடியாக அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பழனிசாமியின் வாகனம் புறப்பட்டு சென்றது. இந்த போராட்டத்தால் நாகல் நகர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கேட்கும் அன்புமணி ராமதாஸ் தூய்மை பணியாளர் வேலையில் 10.5% வேண்டும் என்று கேட்பாரா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் MP கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் விம்கோ நகரில் இயங்கி வரும் MRF டயர் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக தொழிற்சங்க கட்டிடத்தில் பயிற்சியாளர்கள் நடத்திய பட்டினி போராட்டத்தில் திருமாவளவன் பங்கேற்றார். அந்த போராட்டத்தை தற்காலிகமாக முடித்து வைத்த திருமாவளவன் பின்னர் பேட்டியளிக்கையில் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கைக்கு தாம் எதிராக பேசவில்லை என்றார். ஆனால் அதே நேரம் தூய்மை பணியை செய்ய தங்களுக்கு 10% பொருளாதார பிரிவு வேண்டும் என்று யாராவது கேட்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். இந்த துப்புரவு பணியாளர்கள் அல்லது தூய்மை பணியாளர்கள் பணியில 10% EWS வேணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% வேணும் இடஒதுக்கீடு. எங்களுக்கு 10% வேணும்னு கேட்கிறார் அன்புமணி ராமதாஸ். தூய்மை பணியாளர்கள் வேலையில எங்களுக்கு 10% வேணும் அப்படின்னு கேட்பாரா? தாங்க ஒரு அரசியல் இருக்கு. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அவர் தேர்தல் பரப்புரை பயணம் மேற்கொண்டார். அப்போது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கும் அவர் தமது விருப்பத்தை தெரிவித்தார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில நான் போட்டியிட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், இன்னும் நீங்க எல்லாரும் விரும்புற ஒரு நல்ல கூட்டணியே அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தலைவரும் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அப்ப யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பதை அப்ப தேர்தல் நேரத்தில் நம்ம பேசுவோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சி அதே நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாக கூறினார்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கூடிய பழனிசாமி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் GH கார்னர் பேருந்து நிலையம், தவிட்டுப்பாளையம் மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களிலும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பழனிசாமி ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் பழனிசாமியை ஆதரித்தும் செங்கோட்டையனை எதிர்த்தும் முழக்கங்கள் எழுப்பிய அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தூத்துக்குடி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் செங்கோட்டையன் பதவி பறிப்பை ஆதரித்து அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். போடியில் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணையக்கூடாது என நினைப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஒன்றிணையாமல் இருப்பதே அதிமுகவின் தோல்விகளுக்கும் காரணம் எனவும் அவர் கூறினார். இத்தனை பொறுப்புகள் வைத்தவரை 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார்? கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும். இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே. அப்ப சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது. இதனிடையே செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சசிகலா, செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியது சிறுபிள்ளைத்தனமானது என தெரிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டது கட்சிக்கு நல்லதல்ல எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்துள்ள செங்கோட்டையனை ஓ பன்னீர்செல்வம் அணி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வருகின்றனர். அண்ணா பிறந்தநாளான வரும் 15ஆம் தேதிக்குள் அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால் ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்து அந்த பணியை செய்வோம் என செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதனால் கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நீக்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த OPS அணி நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்தித்து வருகின்றனர். இந்த கழகம் இன்று ஒரு கபலீகரம் செய்து எடப்பாடி என்ற ஒரு மாட்டி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து நிர்வாகியும் முக்கிய நிர்வாகிகளும் வந்து அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் தொண்டர்கள் சார்பாக நன்றியும் தெரிவிக்க இங்கு வந்திருக்கின்றோம். எடப்பாடி திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார். இதனிடையே செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விவாதித்தார். அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பதவி நீக்கத்திற்காக வருத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 6 பேரை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்த நிலையில் மக்களும் தொண்டர்களும் நினைப்பதை செங்கோட்டையன் பேசியதாகவும் செங்கோட்டையன் எடுக்கும் முடிவுகளுக்கு துணை நிற்போம் எனவும் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஆட்சி வர்றதுக்காக எங்களுக்கு பொறுப்பு இருந்தால் மட்டும் தேவையில்லை. நாங்கள் பொறுப்பே இல்லைனாலும் இந்த கட்சியில் தொடர்ந்து கழகப்பணி ஆற்றுவோம். சாதனை செம்மல் வழியில் பின்தொடர்ந்து நாங்கள் அவர் சொல்கிறதை கழகப்பணியும் மக்கள் பணியும் தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான MP சத்யபாமா, IT விங் நிர்வாகி செந்தில்குமார் உள்ளிட்ட 100க்கும் அதிகமான ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் தங்களையும் கட்சி பதவியிலிருந்து நீக்க கோரி எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளது. நடிகர் விஜய் தாவேகா கட்சியை தொடங்கி 2 மாநில மாநாடுகளை நடத்தியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் முதல் முறையாக மக்களை நேரடியாக சந்தித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ள விஜய் தனது பரப்புரையை திருச்சியில் தொடங்க உள்ளார்.
டிவிஎஸ் டோல்கேட், தலைமை அஞ்சலக ரவுண்டானா, மேலப்புதூர், பாலக்கரை ரவுண்டானா, மரக்கடை ஆகிய பகுதிகள் வழியாக திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள விஜய் இறுதியாக சத்திரம் பேருந்து நிலையத்தில் மக்களிடையே உரை நிகழ்த்த முடிவு செய்துள்ளார். விஜயின் பரப்புரை பயணத்திற்காக திருச்சி காவல் ஆணையரிடம் அனுமதி கோரி கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியை தொடர்ந்து அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய பகுதிகளிலும் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கடலூர் புதுச்சேரி சாலையில் ஆர்பேட்டை பகுதியில் உள்ள பாலத்தில் அமைக்கவிருந்த அலங்கார விளக்குகளை பணியாளர்கள் ஆற்றில் வீசியதால் பரபரப்பு நிலவியது. தென்பெண்ணை ஆற்று பாலத்தில் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் பணம் கேட்டதாகவும் அவர் கொடுக்க மறுத்ததால் அலங்கார விளக்குகளை ஆற்றில் வீசிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சக பணியாளர்கள் விளக்குகளை மீட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் மின் கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் உள்நோயாளிகள் அலறியடித்து வெளியேறினர். சுமார் 60 ஆண்டுகால கட்டடத்தில் இயங்கி வரும் மருத்துவமனையில் மின் ஒயர்கள் தீப்பற்றி எரியும் போது வெடிக்கும் சத்தம் கேட்டதால் அனைவரும் அச்சமடைந்தனர். மேலும் மருத்துவமனை வளாகம் புகை மண்டலமாக மாறிய நிலையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கியது. உள்நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். மின் ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. பின்னர் நோயாளிகளை போலீசார், மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே திமுக எம்பி தரணிவேந்தன் நேரில் ஆய்வு செய்த நிலையில் மீண்டும் விபத்து ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க அங்கிருந்தவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 2:30 மணி வரை நிகழ உள்ளது. சூரிய கதிர்கள் பூமி மீது பட்டு அதனுடைய நிழல் நிலவு மீது படும் நிகழ்வு சந்திர கிரகணம். ரெட் மூன் என்று அழைக்கப்படும் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வக விஞ்ஞானி கிறிஸ்பின் கார்த்திக் கூறியுள்ளார். இப்போ வருகிற 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரை முழு சந்திர கிரகணம், டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் பார்க்கலாம். கொடைக்கானல் பகுதிகளிலும் நல்லாவே தெரியும். சிவப்பு சந்திர கிரகணத்தின் போது இரவு நேரத்தில் விமானத்தில் செல்பவர்கள் அதனுடைய அழகை அருகில் கண்டு ரசிக்க முடியும் என விஞ்ஞானி கிறிஸ்பின் கார்த்திக் கூறினார். மேலும் இந்த நிகழ்வை கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சிவப்பு சந்திர கிரகணம் 2028 டிசம்பர் மாதம் நிகழும் என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் இடம்பெற்ற ஹிந்தி எழுத்துக்களை தமிழ் ஆர்வலர்கள் இணைந்து அழித்தனர். முன்னதாக பெயர் பலகைகளில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே ஊர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் சாலை புனரமைப்பு பணிகளுக்கு பிறகு பெயர் பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்களும் சேர்க்கப்பட்டன. இதனால் அதிருப்தி அடைந்த தமிழ் ஆர்வலர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அழித்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள 18ஆம் கால்வாயை சீரமைக்க வலியுறுத்தி பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 18ஆம் கால்வாயை சீரமைக்க அரசு 12 கோடி ரூபாய் ஒதுக்கியும் பொதுப்பணித்துறையினர் பயன்படுத்தாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். போர்க்கால அடிப்படையிலே 18ஆம் கால்வாயிலே மராமத்து பணிகளை வேலையை தொடங்கணும். அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்தணும். அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இந்த பொதுப்பணித்துறை நிர்வாகம் தயாரில்லை என்று சொன்னால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் விவசாயிகளை திரட்டி என்ன செய்வோம்? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நீதி கேட்டோம். 18ஆம் கால்வாய் சீரமைக்கப்படாததால் முல்லை பெரியாறில் இருந்து திறக்கப்படும் நீர் கடைமடையை சென்று அடைவதில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் தேனி மேற்கு மாவட்டத்தில் உள்ள 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் அருகே வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து நடத்திய சூழல் சுற்றுலாவில் நடைபெற்ற பழங்குடியின நடன நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். மேட்டுப்பாளையம் வில்லூர் அணை அடுத்த பரளிக்காடு பகுதியில் வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து சூழல் சுற்றுலாவை நடத்தி வருகின்றனர். இதில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை நடனம் சமீபத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் மலைவாழ் மக்களுடன் இணைந்து பாரம்பரிய இசைக்கு நடனமாடி மகிழ்ந்தனர்.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சாலையோர கடைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோட்டம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் சந்தோஷ் தனது தாய் அம்முவுடன் கிரிவல பாதையில் ரெக்ஸின் பை, தோல் பைகளை வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் மதிய உணவுக்காக கடையை தார்பாயால் மூடிவிட்டு அம்மு புறப்பட்டு சென்றார். அப்போது மர்ம நபர்கள் கடைக்கு தீ வைத்து சென்றதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைகள் எரிந்து சேதமடைந்தன. 2 லட்சம் ரூபாய் பொருள் இருக்கு. இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார் பத்த வச்சுட்டு வேணும்னு கடை பத்த வச்சுட்டு சார் பேண்டல் கூட பிரிக்கல சார். நீங்க பாருங்க பொருள் வாங்கி அந்த பேண்டல் கூட பிரிக்கல. பெண்டல் அப்படியே இருக்கு. அப்படியே பெண்டல் அப்படியே கிடக்குது. 1 லட்சம் ரூபாய் பொருள் பெண்டல் அப்படியே இருந்தது. 2 லட்சம் ரூபாய் பொருள் பில்லு காட்ட பாருங்க. என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்கு. கடையில் தீப்பற்றி எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த பாஜகவினர் கூடியிருந்தனர். அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் ஒற்றுமை பிரச்சாரத்தை வ.உ.சி. சிலைக்கு முன்பாக நிறைவு செய்து உரையாற்றினர். அப்போது ஒன்றிய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக பேசியதாக கூறி பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக இரு தரப்பினரும் தனித்தனியே காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே திட்டங்குளத்தில் தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரம் மற்றும் மூலப்பொருட்கள் சேதமடைந்தன. திட்டங்குளத்தில் ஜெகதீஸ்வரன் என்பவரின் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வழக்கம் போல் பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அப்போது தீக்குச்சி தயாரிக்கும் இயந்திரத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்த பணியாளர்கள் விரைந்து ஆலையில் இருந்து வெளியேறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இவ்விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரம் மற்றும் மூலப்பொருட்கள் சேதமடைந்தன. நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை தூளுக்கு தனியார் 7 நிறுவனங்கள் 200 ரூபாய்க்கு குறையாமல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என சிறு குறு தேயிலை விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரியில் 65,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தேயிலை தொழிலை நம்பியுள்ளனர். இந்நிலையில் தனியார் ஏல மையத்தில் நீலகிரி தேயிலை தூள் 100 ரூபாய்க்கு குறைவாக ஏலம் விடப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக குன்னூரில் சிறு குறு விவசாயிகள் சங்கத்தினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த மாதத்தின் இறுதிக்குள் ஒரு நிலையான ஒரு உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த நீலகிரி சிறு தேயிலை விவசாயிகளும் நீலகிரியினுடைய தனியார் தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்களும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கும் தயாராக உள்ளோம். நீலகிரி தேயிலை தூளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்றால் விவசாயிகளே நேரடியாக விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என தேயிலை விவசாயிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த மக்களுக்கு பண விநியோகத்திற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் பழனிசாமியின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதற்காக வரவழைக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஜிகர் தண்டா மற்றும் ரோஸ் மில்கிற்காக என்று கூறி சிறிய டோக்கன்கள் கொடுக்கப்பட்டன. கூட்டம் முடிந்த பிறகு டோக்கன்களை காட்டி 200 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். செங்கல்பட்டில் மேற்கு வங்க காவலர்களால் கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பேராக்கூர் பகுதியில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட புகாரில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் பகுதியில் வைத்து மேற்கு வங்க காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கைகளில் விலங்கு போடப்பட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் 2 காவல்துறையினரை தாக்கிவிட்டு கைவிலங்கோடு தப்பி ஓடினர். இதுகுறித்து மேற்கு வங்க காவல்துறையினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள முத்துக்குளக்கி அம்மன் கோயிலுக்குள் பட்டியல் பிரிவு மக்களை அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புத்தகரம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் மற்றும் அறநிலையத்துறை தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி முத்துக்குளக்கி அம்மன் கோயிலுக்குள் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களை செல்ல அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், அறநிலையத்துறை இணை ஆணையர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோருக்கு உத்தரவிட்டார். மேலும் தேரின் வெள்ளோட்ட பாதையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். ஓணம் பண்டிகை மற்றும் அதையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். இதனால் நகரின் முக்கிய பகுதிகளான ஏரி சாலை, கல்லறைமேடு, நாயுடுபுரம், கான்வென்ட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நல்ல ஒரு இடம், மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடம். டிராஃபிக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானல் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் காலை முதல் பனிமூட்டம் நிலவி வரும் நிலையில் குடும்பத்துடன் படையெடுக்கும் மக்கள் மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். சென்னையில் 25 மாதங்களாக வீட்டு வாடகை தராத திரைப்பட உதவி இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பின்னணி பாடகர் SPB சரண் KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நுங்கம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் பிரபல பின்னணி பாடகர் SPB சரணுக்கு சாலிகிராமம் ஆற்காடு சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சொந்தமாக வீடு உள்ளது. இந்த வீட்டை 2017ஆம் ஆண்டு உதவி இயக்குநர் திருஞானம் என்பவருக்கு சரண் வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் 25 மாதங்களாக திருஞானம் வாடகை தராமல் இருந்துள்ளார். மேலும் வீட்டை காலி செய்ய மறுத்து SPB சரணை தகாத வார்த்தைகளால் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது வழக்கறிஞர் மூலம் SPB சரண் சென்னை KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. இதையொட்டி துபாய் சென்றுள்ள சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியை தொடங்கியுள்ளனர். இந்திய அணி தமது முதல் ஆட்டத்தில் 10ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகம் அணியை எதிர்கொள்கிறது. இலங்கை அணியை 2வது 20 ஓவர் போட்டியில் 80 ரன்களுக்கு சுருட்டி ஜிம்பாப்வே அணி அபார வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி தொடக்க முதலே தடுமாறி விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 80 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து சுருண்டது. இதையடுத்து எளிதான இலக்கை துரத்திய ஜிம்பாப்வே அணியில் விக்கெட் வீழ்ந்தாலும் 15வது ஓவரில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமனில் உள்ளன. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜெர்மனி புறப்பட்ட முதலமைச்சர் தொடர்ந்து இங்கிலாந்துக்கும் சென்றார். இந்த பயணத்தின் போது 15,516 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்நிலையில் ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய பயணம் லண்டன் மாநகரில் தமிழர்கள் வாழ்த்தி வழியனுப்ப நிறைவடைவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாளும் தங்கள் சகோதரனாய் கவனித்துக் கொண்டமைக்கு அன்பை நன்றியாய் நவல்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். டெல்லி பதர்பூர் பகுதியில் இருந்த பாழடைந்த 4 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர், போலீசார் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்தனர். பாதியளவு இடிந்து ஆபத்தான முறையில் இருந்த கட்டிடத்திற்கு அருகே யாரும் செல்லாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழமையான இந்த கட்டடத்தில் யாரும் இல்லாத நிலையில் சாலையோரமும் யாரும் நடந்து செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
லோகா படத்தின் வெற்றிக்காக தனது படத்தில் பணியாற்றும் அதே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நடிகர் சூர்யா கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி, கலை இயக்குநர் ஜீது செபாஸ்டின், கலை வடிவமைப்பாளர் பங்கலான் ஆகிய 3 தொழில்நுட்ப கலைஞர்களும் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா 46 திரைப்படத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சூர்யா கேக் வெட்டி அவர்களை வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரி அருகே ஆரோவில் மரோமா கலையரங்கில் சிறப்பு கைவினை மற்றும் ஓவிய கண்காட்சி தொடங்கியுள்ளது. இயற்கை சமநிலை மற்றும் அமைதியை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்களும் கலைப் பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. உள்ளூர் படைப்பாளர்களின் படைப்பாற்றலை வெளிநாட்டவருக்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் 18ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் ஆரோவில் கைவினை கலைஞர்கள் காயத்ரி கமுஸ் மற்றும் சுப்ரியா மேனன் செராமிக் சிற்பங்களையும் பாத்திரங்களையும் உருவாக்கியுள்ளனர். Acts of sunrise, acts of light. The positive eye, nature's destruction நமக்கு சொல்ல முடியாது, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பட் நான் அந்த திங்கிங்கில் நான் இதில் செராமிக்கில் செஞ்சுருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, இங்கே வந்து பார்க்குங்க. கர்ப்பிணியின் வடிவங்களை அடிப்படையாக கொண்ட பொம்மை, சைம்பு, கத்தி மற்றும் குத்து ஆகிய ஆயுதங்களையும் அருங்காட்சியகத்தில் படைப்புகளாக வைத்துள்ளனர். கொடைக்கானலில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி இயக்கப்பட்ட லாரி குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கர்நாடக மாநிலத்திலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரியின் ஓட்டுநர் கூகுள் மேப்பை பயன்படுத்தியுள்ளார். குடியிருப்பு பகுதியில் சாய்வான பகுதியில் நுழைந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரை உடைத்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்தது. ஜேசிபி மூலம் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. கேரள மாநிலம் அட்டப்பாடி முக்காலி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானை நுழைந்தது. அப்பகுதி பழங்குடியின மக்கள் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடைத்தனர். தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொடர்ந்து காட்டு யானை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹைதராபாத் ரிச்மண்ட் வில்லாஸ் பகுதியில் விநாயகர் பூஜையில் வைத்த லட்டு 2,32,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையானது வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 80க்கும் மேற்பட்டவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து ஏலத்தில் பங்கேற்றதில் பாலகணேஷ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கோயிலில் கடந்த ஆண்டு 1,87,00,000க்கு லட்டு ஏலம் போன நிலையில் இந்த ஆண்டு அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழுகு படத்திற்கு வண்ணம் தீட்டிய மாணவர்கள் கழுகு இனங்களை பாதுகாக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே ஊருக்குள் மரணங்கள் நிகழாத நிலையில் மயானத்திற்குள் 20 குழிகள் தோண்டப்பட்டு தயாராக இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொள்ளாச்சி உடுமலை சாலையில் மின் மயானம் அருகே இந்த மயானம் அமைந்துள்ளது. பொள்ளாச்சியில் இறந்த பெண் ஒருவர் உடலை அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் மயானத்திற்கு சென்றபோது அங்கு 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பொதுவாக இறப்பு நிகழ்ந்தால் உறவினர்கள் மயானத்தை பராமரிப்பவரிடம் குழி தோண்டி அடக்கம் செய்வதற்கு ஒரு தொகையை பேசி முடிப்பர். ஆனால் மயானத்தில்
பக்கத்தில் தயாராக 20 குழிகள் இருப்பது கண்டு மயான பராமரிப்பாளர் பாபுவிடம் கேட்டபோது குழி தோண்டுவதற்கு ஆட்கள் கிடைக்காததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் மொத்தமாக குழிகளை தோண்டி வைத்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாபுவிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் மயானத்தில் தோண்டப்பட்ட குழிகள் மூடப்பட்டு விட்டதாகவும் நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் இல்லாத காலத்தில் மொத்தமாக சவக்குழிகள் தோண்டி வைத்தது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பஹ்ரைனில் நடைபெற்ற சேட்டலைட் வேர்ல்டு கப் வாள்வீச்சு தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனகலட்சுமி வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இறுதிப் போட்டியில் குரேஷிய வீராங்கனை பிளாஸ்டிக் டோச்ராவை இந்தியா சார்பில் பங்கேற்ற கனகலட்சுமி எதிர்கொண்டார். இறுதிப் போட்டியில் 15-10 என்ற புள்ளிகள் கணக்கில் தங்கம் பெறும் வாய்ப்பை கனகலட்சுமி இழந்தார். குரேஷிய வீராங்கனை பிளாஸ்டிக் டோச்ரா தங்கப் பதக்கமும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனகலட்சுமி வெள்ளிப் பதக்கமும் வென்றனர். ஐவரி கோஸ்ட் நாட்டைச் சேர்ந்த ஒலிம்பியன் எஸ்டேபான் மேக்சின் இசபெல்லை இந்திய வீராங்கனை கனகலட்சுமி அரையிறுதியில் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் மேற்கொள்ள பக்தர்கள் குவிந்ததால் முக்கிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சன்னதி தெரு, தாளகிரி ஐயர் தெரு, கோபால் பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பக்தர்களை ஆங்காங்கே இறக்கிவிட்டு ஏற்றிச் செல்வதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது. கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்ப ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். மேலும் ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்ததால் தரிசனத்திற்காக 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலை உருவானது. மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் வீட்டில் முகமூடி மனிதர்கள் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு நள்ளிரவில் சூறையாடியுள்ளனர். இந்தூரில் உள்ள பிஜல்பூர் பகுதியில் உள்ளது அந்த மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிது பட்வாரியின் இல்லம். இந்த வீட்டில் நள்ளிரவு 2 மணிக்கு புகுந்த 5 பேருக்கும் மேற்பட்ட கும்பல் முதலில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு அவரது அலுவலகத்தில் நுழைந்தனர். அங்கிருந்த பீரோ, மேசை, லாக்கர்களை உடைத்த கும்பல் விலை உயர்ந்த செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களை சூறையாடிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பட்வாரியின் இல்லத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் சிக்காத அந்த கொள்ளையர்கள் அருகில் உள்ள வீடுகளின் கேமராக்களில் சிக்கியுள்ளனர். இதனிடையே இந்தூர் போலீசார் சம்பவத்தில் பேங்க் டண்டா எனப்படும் கொள்ளை கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என அடையாளம் கண்டுள்ளது. இதனிடையே மத்திய பிரதேச மாநில பாஜக அரசு சட்டம் ஒழுங்கை காப்பதில் தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.